நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேலத்தைச் சேர்ந்த சூரமங்கலம் காவல் நிலையத்துக்கு சிறந்த காவல் நிலையத்துக்கான 2ஆம் பரிசு விருது வழங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் 10 காவல் நிலையங்களை தேர்வு செய்து இந்த விருதை வழங்கி வராங்க. எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றங்களை கண்டறிதல், குற்றவாளிகளை விரைந்து கைது செய்தல், குற்ற தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுதல், சட்டம் ஒழுங்கு பாதுகாத்தல், விபத்துக்களை குறைத்தல், விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபடுதல், விபத்துக்களை குறைத்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், சமுதாய பணிகளில் ஆர்வம் காட்டுதல் மற்றும் பார்த்திங்கன்னா குற்ற பதிவேடுகளில் கணினி மூலம் பராமரித்தல். அதற்காக தான் இந்த விருதை வழங்கிட்டு வராங்க. இந்த ஆண்டுக்கான விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தை சேர்ந்த சூரமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு தான் 2ஆம் பரிசு வழங்கியிருக்காங்க. தேசிய செய்திகளில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளை இணைத்து ஒரு மத்திய நிறுவனத்தை முழுமையாக பல்கலைக்கழகமாக மாற்ற மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, மத்திய அரசினுடைய இந்தி மற்றும் ஆங்கில மொழி வளர்ச்சிக்காக கல்வி நிறுவனங்கள் மத்திய பல்கலைக்கழகங்களாக மேம்படுத்தப்பட்டிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, சிஐஎல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மத்திய பல்கலைக்கழகமாக மாற்ற தற்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்குது. மத்திய பல்கலைக்கழகமாக மாறிய பிறகு இதற்கு என்ன பெயர் வைக்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய பாஷா விஸ்வ வித்யாலயா அப்படிங்கிற பெயரை வைக்க இருக்காங்க. செம்மொழி தகுநிலை பெற்ற மொழிகளை இதன் துறைகளாக இணைக்க இதிலிருந்து திட்டமிட்டிருக்காங்க. தமிழுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே செம்மொழி அந்தஸ்தில் இருக்கிறதுல சென்னையில் தமிழாய்வு நிறுவனம் இருக்குது. இந்நிலையில் இதை மற்ற மொழிகளுடன் இணைக்கப்பட்டால் செம்மொழி தமிழாய்வு நிறுவனமும் மத்திய நிறுவனமும் அதாவது பிபிவி அதாவது பாரதிய பாஷா விஸ்வ வித்யாலயாவுடன் இணைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது பற்றி முழுமையாக ஆராயதுக்கு 11 பேர் கொண்ட குழுவை மத்திய கல்வி அமைச்சகத்தின் மொழிகளின் பிரிவு அமைச்சிருக்காங்க. இக்குழுவிற்கு யார் தலைவராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபாலசாமி அவர்கள் தலைமை ஏற்றிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஹியூரன் இந்தியா மற்றும் கோட்டக் வெல்த் அப்படிங்கிற 2 நிறுவனங்கள் இணைந்து இந்தியாவின் முதல் 100 பணக்கார பெண்மணிகளின் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் HCL நிறுவனத்தின் ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்க முதலிடம் பிடிச்சிருக்காங்க. 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோகான் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் கிரண் மஜும்தார் ஷா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. 3வது இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, USV நிறுவனத்தின் தலைவர் லீலா காந்தி திவாரி அப்படிங்கிறவங்க 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் 31 பெண்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் குடும்ப சொத்துக்களோ பின்னணிகளோ தொழில்கள் இல்லாமல் தாங்களாக முன்னேறியிருக்காங்க. இதில் முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரண் மஜும்தார் இருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹோஹா நிறுவனத்தினுடைய ராதா வேம்பு அப்படிங்கிறவங்க இருக்காங்க. 3வது இடத்தில் பார்த்தீங்கன்னா, அரிஸ்டா நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் ஜெயஸ்ரீ உள்ளால் அப்படிங்கிறவங்க இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய விஷவாயுவான போபால் விஷவாயு விபத்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய 36வது நினைவு தினம் 3/12/2020 அன்று அனுசரிக்கப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போபாலில் இயங்கி வந்த யூனியன் கார்பைட் அப்படிங்கிற நிறுவனத்தில் 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி ஏற்பட்ட விபத்தில் 15,000க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்திருக்காங்க. அது மிகப்பெரிய விபத்தாக இந்தியாவில் இருக்கிறது. இதுக்கு 36வது நினைவு தினத்தில் பங்கேற்ற மத்திய பிரதேச முதல்வர் சவுகான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர்களுக்காகவும் மற்றும் எதிர்காலத்திலும் இதுபோல் ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பத்ம விபூஷன் விருதை ஒருத்தர் திருப்பி அளிச்சிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் 2வது மிகப்பெரிய உயரிய விருதாக இருக்கிறது பத்ம விபூஷன் விருது. இந்த விருதை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அளிச்சிருக்காங்க அப்படின்னாங்க பஞ்சாப் மாநில முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் அப்படிங்கிறவங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் விவசாயிகளின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தான் இந்த சொல்லியிருக்காங்க. இவருக்கு பத்ம விபூஷன் விருது எந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 பிரகாஷ் சிங் பாதல் அவர்கள் பெற்றிருக்காங்க. இதழின் ஆண்டின் சிறந்த நபராக பார்த்தீங்கன்னா, மாணவி கீதாஞ்சலி அப்படிங்கிறவங்க தேர்வு செஞ்சுருக்காங்க. இவருடைய சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசுபட்ட குடிநீரை தூய்மையாக்குவது, போதைப் பொருட்களுக்கு அடிமை, இணையவழி தாக்குதல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியில் தீர்வுகளை இவர் கண்டுபிடித்திருக்காங்க. இதனால் டைம் இதழ் ஆண்டின் சிறந்த நபராக இவர் தேர்வு செஞ்சுருக்காங்க. எந்தெந்த அடிப்படையிலலாம் இந்த டைம் இதழ் தேர்வு செய்கிறாங்க சிறந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல், இலக்கியம், சுற்றுச்சூழல் என பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த ஒருவரை தேர்வு செய்து
டைம் இதழ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கௌரவிப்பது வழக்கம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்துறையில் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி இருக்கக்கூடிய மாணவி கீதாஞ்சலி ராவ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்வதேச ஆசிரியர் விருதுக்கு வந்து மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டம் பரிதேவாடி கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சித் சிங் சாடிலே அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஆசிரியர் பணிகளை வந்து ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் வகையில் வந்து லண்டனைச் சேர்ந்த வர்க்கி அறக்கட்டளை அப்படிங்கிற அறக்கட்டளை வந்து 2014ஆம் ஆண்டு முதல் வந்து இந்த சர்வதேச ஆசிரியர் பரிசு பட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்குது. இந்த ஆண்டு அதாவது நடப்பாண்டுக்கான 2020ஆம் ஆண்டுக்கான விருதை வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ரஞ்சித் சிங் டிசாலே அப்படிங்கிறவங்க வந்து வென்றிருக்காங்க. இப்போ எதற்காக அப்படி இந்த விருது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வியை ஊக்குவிக்க அவர் வந்து முயற்சிகளை மேற்கொண்டதும் பாடப்புத்தகத்தில் QR குறியீடு முறையை வந்து மூலம் வந்து புரட்சியை ஏற்படுத்தியிருக்கதாகவும் இந்த பணிகளுக்காக இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்காக வந்து இந்த வர்க்கி அறக்கட்டளை வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சிங் கூறும்போது தனது பரிசு தொகையில் 50% வந்து இறுதி போட்டியாளர்களான 9 பேருடன் சமமாக பகிர்ந்து கொள்ளப் போவதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வாழ்வில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆசிரியர்கள் தான் உலகில் உண்மையான மாற்றத்தை உருவாக்குபவர்கள் என்று அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலகில் வந்து நீண்ட ஆறுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா வந்து அதாவது வந்து அதனுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3800 கிலோமீட்டர். இந்த ஆற்றுல வந்து சீனா, இந்தியா, வங்கதேசம் ஆகிய நாடுகள் வந்து பயனடைகின்றன. இதில் சீனா வந்து திபெத்தினுடைய மெடாக் அப்படிங்கிற இடத்துல வந்து மிகப்பெரிய அணை கட்ட இருப்பதாக வந்து தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. இதற்கு வந்து இந்தியாவும் வங்கதேசமும் வந்து தொடர்ந்து வந்து எதிர்ப்பை வந்து வலியுறுத்திட்டு வராங்க. இதில் வந்து சீன மின் கட்டுமான கழக தலைவர் யாங் ஷியாங் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் வளத்தையும் உள்நாட்டு நீர் பாதுகாப்பையும் வந்து இந்த அணை வந்து உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தும் போது வந்து சீனா மிக பொறுப்புடன் நடந்து கொள்ளும். இந்த திட்டத்தில் வந்து ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள நாடுகளுக்கு அதாவது வந்து வங்கதேசத்தையும் இந்தியாவையும் குறிப்பிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பாதிப்பு ஏற்படாத வகையில் அவற்றின் நலனையும் கருத்தில் கொண்டு அறிவியல் பூர்வமாக திட்டத்தை வகுத்து தான் வந்து இந்த அணையை வந்து உருவாக்குறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்தியாவும் வங்கதேசமும் இந்த அணை எழும்புவதற்கு வந்து தடையை வலியுறுத்தி பேசிகிட்டு இருக்காங்க.